ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சென்னையை சேர்ந்த ரேடியேஷன் ஹோட்டல் அதிபர் விக்ரம் அகர்வால் சிபிசிஐடி போலீசில் சரணடைந்துள்ளார். அவரை மும்பை அழைத்து சென்று சூதாட்ட ரகசியங்கள் பற்றி ஜல்லடை போட்டு வடித்தெடுக்க அதிகாரிகள் தயாராக வருகிறார்கள். இதுகுறித்து பல தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் கீர்த்தி விஜய். ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் தொடர்பாக இந்தியாவில் அந்த சூதாட்டத்தில் தொடர்புடைய விசாரணை வட்டம் விரிவடைந்து வருகிறது. ஏறத்தாழ இந்த விசாரணை வட்டத்திற்குள் பல முக்கிய புள்ளிகள் சிக்கக்கூடிய சூழ்நிலை எழுந்துள்ளது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் முக்கியமாக ஈடுபட்ட, அதாவது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக முக்கிய சூதாட்டத்தில் ஈடுபட்ட கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல முக்கிய புள்ளிகள் இந்த விசாரணை வட்டத்திற்குள் வந்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக மும்பையில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் மற்றும் குத்துச்சண்டை வீரரான விந்து தாரா சிங்கின் முக்கிய புக்கி என தெரிய வந்தது. அவரைத் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சென்னை சூப்பர் கிங்ஸின் மற்றும் இந்தியா சிமெண்ட்ஸினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் மருமகனாகிய குருநாத் மையப்பன் வீட்டில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ரெய்டு செய்தனர். அதில் பல முக்கிய தாஸ்தாவேஜுகள் சிக்குவதாகவும் அவரை விசாரணைக்கு மும்பைக்கு அழைத்துச் சென்று மேலும் அவர் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் விசாரணையில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மேலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையில் விந்து தாரா சிங்கும் சீனிவாசனுடன் முக்கிய தொடர்பாக இருந்த சென்னையைச் சேர்ந்த ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுடைய ஓனரான விக்ரம் அகர்வாலும் இதில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அதாவது அவர் தன்னுடைய மனைவி பெயரில் 100க்கும் அதிகமான காலினை விக்ரம் தாரா சிங்கினுடைய அடிக்கடி பேசியதாகவும், மேலும் இந்த முழு பெரும் குற்றவாளியாக கருதப்பட்ட விக்ரம் தாரா சிங்குடன் தொடர்பு வைத்திருந்ததாக குருநாத் மையப்பன் மற்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய விக்ரம் அகர்வால் இருவரும் நெருங்கிய தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மும்பையிலிருந்து குருநாத்தின் வீட்டுக்கு விசாரணை மேற்கொண்ட மும்பை போலீசார் இன்று சென்னையில் எத்ராஜ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் உள்ளே புகுந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் செய்த சோதனையில் பல முக்கிய தாஸ்தாவேஜுகள் திக்குவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து கூடுதலாக முக்கிய தகவலாக இந்த விக்ரம் அகர்வால் மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும், மேலும் அவர் மும்பை போலீசிடம், அதாவது இந்த சிபிசிஐடி காவல்துறையிடம் சரணடைந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மிகவும் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ள இந்த விசாரணையில் காவல்துறைகளை உறுதி செய்ய மறுத்துவிட்டனர். மேலும் தொடர்ந்து குருநாத் மையப்பன், விந்து தாரா சிங், அதனை அடுத்து இருக்கக்கூடிய விக்ரம் அகர்வால் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கியமாக பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் சூதாட்டத்தில் பல முக்கிய புள்ளிகள் மேலும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் கீர்த்தி விஜய்.